F&Oவில் போய் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டீம் வில் ஹாவ் அ ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் டு டூ திஸ். ஸோ இதில் பிஎம்எஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ஆனால் டேக்ஸ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. எம்எஃப்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ஆனால் ப்ராடக்ட் சுப்பீரியாரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃபண்ட் மேனேஜர் இங்கேருந்து மார்க்கெட் கீழே விடும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அந்த கீழே விழுறதுலையும் ஒரு மாதிரி பணம் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் எக்ஸ்போஷர் எடுக்கலாம், நீங்கள் ஒரு டெரிவேட்டிவ் எக்ஸ்போஷர் எடுத்து உங்களோட பொசிஷனை கவர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ஈக்விட்டி இருக்குது. நான் இதை விற்காமல் ஒரு போர்ட்ஃபோலியோவை ஹெட்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நம்ம வந்து இந்த ப்ராடக்டை காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். வணக்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபினான்ஸ் நேயர்களே. இன்னைக்கு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேட்டகரி, ஒரு செக்மெண்ட்டை பற்றி பேச போகிறோம் நம்ம. ஸோ இது செபியோட ஃப்ரேம் ஒர்க்கில் ஒரு புது அசட் கிளாஸாக வந்து ஒரு விஸ்வரூபம் எடுத்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் நம்ம. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 20 years எவல்யூஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட், பிஎம்எஸ், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் இதுதான் இருந்தது. ஸோ ரெகுலேட்டரும் பார்த்தீங்கன்னா புது கேட்டகரிஸ் எதுவுமே எவால்வ் ஆகலை. பட் ஆனால் தேங்க்ஸ் டு கோவிட் அண்ட் தேங்க்ஸ் டு உங்களை மாதிரி இன்வெஸ்டர்ஸ் who wanted to come into equity investing லாஸ்ட் ஒரு 5 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு அசுர வளர்ச்சி வந்து பார்த்தோம் நம்ம ஈக்விட்டி ஆஸ் அ கேட்டகரியில். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேட்டரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து பியாண்ட் ஈக்விட்டி சில கேட்டகரிஸ் இல்லைனா புது புது கேட்டகரிஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு வந்து திங்க் பண்ணாங்க. ஜென்ரலாக யூஎஸ் மாதிரி ஒரு மார்க்கெட் எடுத்தீங்க அப்படின்னா டெரிவேட்டிவ்ன்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ மார்க்கெட் கீழே விழுந்தாலும் பணம் பண்ணலாம் நீங்கள். ஓகே, F&O இல்லாமல் நீங்கள் மார்க்கெட் கீழே விழுந்தாலும் பணம் பண்ணலாம். ஸோ சம் ப்ரொஃபஷனல் வில் டூ திஸ். F&Oவில் போய் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டீம் வில் ஹாவ் அ ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் டு டூ திஸ். அது யூஎஸில் எவால்வ் ஆகிருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புது கேட்டகரிஸ் வந்து ரெகுலேட்டர் ஹஸ் பீன் என்ஃபோர்ஸிங். ஸோ ரீட்ஸ், இன்வெட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் கொஞ்ச நாள் முன்னாடியே வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கிஃப்ட் சிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. அதை நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், அதில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ சிஃப் அப்படின்னு ஒரு கேட்டகரியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஃப்ன்றது ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்றது தான் வந்து இதோட விரிவாக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் தான் போட முடியும். ஓகே, நீங்கள் HNI இன்வெஸ்டராக இருந்தால் மட்டும்தான் பிஎம்எஸில் போட முடியும். பிஎம்எஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், ஃபண்ட் மேனேஜர் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றது. பிஎம்எஸ்லையும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. டெரிவேட்டிவ்ஸ் ரொம்ப அக்ரெசிவாக யூஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ ரெகுலேட்டர் வந்து ரொம்ப ஷார்ப்பாக கவனிச்சாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் நிறைய பேர் F&Oவில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பணம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசெண்டாக நீங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் சொல்லியிருப்பாங்க, இப்போ ரீசெண்டாக வந்து STT இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க F&Oவில். ஸோ நிறைய பேர் வந்து அந்த குயிக் மணி வேணும், ஒரு அட்ரினல் வேணும் அப்படின்னு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் நிறைய ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ரெகுலேட்டர் நிறைய சொல்லி பார்த்தாங்க, மக்கள் கவனிக்கல. ஸோ ரெகுலேட்டர் என்ன பண்ணாங்கன்னா நம்ம ப்ரொஃபஷ்னலாகவே இது ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுவோம். உங்களுக்கு F&O டெரிவேட்டிவ் மாதிரி ஒரு இதை யூஸ் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பக்கெட்டில் அது ஒரு லிஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரெகுலேட்டட் வெஹிக்கிள் மூலியமாகவே வரலாம் அப்படின்ற ஒரு எவால்வ்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த SIFன்ற கேட்டகரி. ஸோ SIFை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டோட பியூட்டி என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 10 வருஷம் பணமே எடுக்கலைன்னா அந்த ஃபண்டுக்குள்ளே ஒரு ஷேரை வாங்கி விற்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் வராது. நீங்கள் என்றைக்கு அந்த ஃபண்டை எடுக்கிறீங்களோ அன்றைக்கி தான் டேக்ஸ் வரும். ஸோ இட் இஸ் டேக்ஸ்ட் அட் த கிளைண்ட் லெவல், நாட் அட் த ஃபண்ட் லெவல். பிஎம்எஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பிஎம்எஸில் நீங்கள் ஒரு ஷேராக வாங்குவீங்க, உங்கள் பேரில் டிமேட் ஓப்பன் பண்ணி உங்கள் பேரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எவ்ரி டிவிஷன் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் நீங்கள் டேக்ஸ் பர்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதில் பிஎம்எஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ஆனால் டேக்ஸ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. எம்எஃப்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ஆனால் ப்ராடக்ட் சுப்பீரியாரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்றது தான் ஒரு திங்கிங். ஸோ இதை ரெண்டையுமே பிளெண்ட் பண்ணி SIFன்ற கேட்டகரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ SIFை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் டிக்கெட் சைஸ் 10 லட்சம், பிஎம்எஸை பொறுத்த வரைக்கும் 50 லட்சம் மினிமம் டிக்கெட் சைஸ். மியூச்சுவல் ஃபண்டில் 5000 ரூபாவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கிளைண்ட்ஸுக்கும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸ் 10 லட்சம் அப்படின்ற டிவிஷன் வந்து பெரிய டிவிஷன் கிடையாது. ஸோ சிஃபோட ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எஃபிஷியன்சி இது எல்லாமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி இருக்கும்.
அதே மாதிரி மினிமம் டிக்கெட் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்சம். அண்ட் இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்றதால சில பல விஷயம் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணாத விஷயம் இதில் பண்ண முடியும். ஒரு டெரிவேட்டிவ் மார்க்கெட்டுக்கு போய் ஒரு ஷார்ட் எக்ஸ்போஷர் எடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. மேபி அதை நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எஸ்ஐஎஃப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செபி வந்து இதை ப்ராடாக ஒரு 3 கேட்டகரியாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ ஒன்று ஈக்விட்டி ஓரியன்ட், ஒன்று டெட் ஓரியன்ட், ஒன்று ஹைப்ரிட் ஓரியன்ட் அப்படின்னு 3 கேட்டகரியாக வந்து இது பிரிச்சிருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 7 சப் கேட்டகரிஸ். ஸோ ஈக்விட்டி ஓரியன்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி லாங் ஷார்ட் ஃபண்டுன்னு ஒரு கேட்டகரி இருக்குது. ஈக்விட்டி எக்ஸ் டாப் 100 லாங் ஷார்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. செக்டர் ரொட்டேஷன் லாங் ஷார்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. இது ஈக்விட்டி கீழே. டெட்டுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டெட் லாங் ஷார்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. செக்டரல் டெட் அண்ட் லாங் ஷார்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி டெட்டில் செக்மெண்டைஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட். ஸோ ஆக்டிவ் அசட் அலோகேட்டர் லாங் ஷார்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. லாஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் லாங் ஷார்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. பேசிக்கலி இதில் வந்து டெரிவேட்டிவ்ன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த டெரிவேட்டிவ்ன்ற ஒரு விஷயத்த இதில் நிறைய ஆக்டிவாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபண்ட் மேனேஜர் இங்கேருந்து மார்க்கெட் கீழே விடும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அந்த கீழே விழுறதுலையும் ஒரு மாதிரி பணம் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் எக்ஸ்போஷர் எடுக்கலாம். நீங்கள் ஓகே ஒரு டெரிவேட்டிவ் எக்ஸ்போஷர் எடுத்து உங்களோட பொசிஷனை கவர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இதில் வந்து பண்ணலாம். இட்ஸ் அ நியூ கேட்டகரி, ஆனால் நியூ செக்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம் இது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹைப்ரிட் ஃபண்டு வேணும்னா ஒரு பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு வாங்குவோம், இல்லைனா ஒரு பேலன்ஸ் ஃபண்டு வாங்குவோம். ஆனால் இது எல்லாமே வந்து லாங் பொசிஷன் தான் இருக்கும், உங்களுக்கு ஷார்ட் பொசிஷன் இருக்காது. நீங்கள் வந்து 60% ஈக்விட்டி இருக்கும், 40% டெட் இருக்கும். ஸோ மார்க்கெட் விடுதுன்னா 60%க்கு உங்களுக்கு மார்க்கெட் கீழே விடும். ஓகே, ஸோ 40% நீங்கள் ஹெட்ஜ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணலான்னா நீங்கள் நெகட்டிவ் பொசிஷன் வரைக்கும் போகலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பொசிஷனை கவர் பண்ணலாம் நீங்கள் டெரிவேட்டிவ் பொசிஷன் எடுத்து. ஸோ அப்போ என்ன ஆகும்னா கவர் பண்ணுறப்போ மார்க்கெட் கீழே போகிறப்பவும் நீங்கள் அதில் பணம் பண்ண வாய்ப்பு இருக்குது, ஹெட்ஜும் பண்ணலாம். ஸோ ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜியோட ஒரு லார்ஜர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஸ்ஐஎஃப் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்ட்ரக்சர். ஒரு போர்ட்ஃபோலியோவை நம்ம ஒரு ஹெட்ஜ் பண்ணணும், ஈக்விட்டி இருக்குது, நான் இதை விற்காமல் ஒரு போர்ட்ஃபோலியோவை ஹெட்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நம்ம வந்து இந்த ப்ராடக்டை காம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோவில் இந்த கேட்டகரி இருக்கணுமானா கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அர்லி ஸ்டேஜில் ஒரு 4-5 கம்பெனி இப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ எடில்வைஸ் வந்தாங்க, அதுக்கப்புறம் குவாண்ட் வந்தாங்க, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஐசிஐசிஐ வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே இப்போ வர ஆரம்பிப்பாங்க. ரெகுலேட்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நியூ கேட்டகரி, அதனால் வந்து ஸோ உங்களோட எக்ஸிஸ்டிங் பிராண்டை வச்சு நீங்கள் இதை ரன் பண்ணக்கூடாது, ஒரு புது பிராண்டை வச்சு ரன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடில்வைஸ் ஆல்டிவான்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, ஐசிஐசிஐ பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப்னு வச்சுருக்காங்க. ஸோ அவங்க என்ன இது ஒரு நல்ல விஷயம், ஏன்னா எல்லாருமே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வச்சு பணம் நீங்கள் வாங்கக்கூடாதுன்றதால இது ஒரு தனி பிராண்டாகவே வந்து ஒரு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு ரியல் வின்னர்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். எல்லாருமே இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ட்ராக் ரெக்கார்ட் 10 இயர் ட்ராக் ரெக்கார்ட் இருக்காது. இப்போ சில ஃபண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 வருஷம் நல்லா பண்ணியிருக்கோம், அடுத்த 10 வருஷம் நல்லா பண்ணாது. அந்த பர்ஃபார்மன்ஸை வச்சு இப்போ நல்லா பண்ண அவங்க திங்க் பண்ணுவாங்க. ஸோ ரெகுலேட்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த கேட்டகரியை ஒரு புது நேம் கீழே பண்ணணும் அப்படின்ற ஒரு கேட்டகரைசேஷன் பண்ணிட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இன்னைக்கு ஒரு கம்பெனி அவங்க ஸ்ட்ரென்த்தில் ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. எடில்வைஸ் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ராஜ் ப்ளஸ் ஃபண்ட் மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஐசிஐசிஐ பார்த்தீங்கன்னா தேவ் கம் வித் ஹைப்ரிட்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்திருக்காங்க, ஈக்விட்டியில் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வர ஆரம்பிக்கும். ஸோ என்னோட ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னன்னா இது நியூ கேட்டகரி, நியூ ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் வரட்டும், அந்த போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஒரு 3 மாதம் எப்படி அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அப்படின்ற பட்சத்தில் இட் வில் பி அ கிரேட் ஐடியா. ஏன்னா 2-3 ஃபண்ட்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க, ரொம்ப கம்மியாக ரிஸ்க் எடுத்து. சில ஃபண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 9-10% ரிட்டர்ன் ஸ்டேபிளாக கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஆனால் இது வந்து இட்ஸ் அ வெரி ஷார்ட் டைம், 2 மாதம் தான் ஆயிருக்கு, 3 மாதம் தான் ஆயிருக்கு. அதனால் என்னென்னா போர்ட்ஃபோலியோ எப்படி வருது, ஸோ நம்ம எடுத்தவொன்னே ஜம்ப் பண்ண தேவையில்லை. ஸோ போர்ட்ஃபோலியோ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, இதை நம்ம இந்த செக்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். இது நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் என்எஃப்ஓ வருது அப்படின்ற மாதிரி நம்ம ஜம்ப் பண்ண வேண்டாம் அப்படின்றது ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஆனால் இந்த செக்மெண்ட்டு கண்டிப்பாக எல்லாரோட போர்ட்ஃபோலியோலையும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அசெட் கிளாஸ். இது கம்ப்ளீட்லி நியூ அசெட். ஓகே,
ஸோ நாளை பின்ன மார்க்கெட் பயங்கரமாக கிராஷ் ஆகுது அப்படின்னா இந்த அசர்ட் ஸ்டில் கேன் பிரிங் இன் ப்ரொடக்டிவிட்டி இன் யுவர் போர்ட்ஃபோலியோ. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைஞ்சிருச்சு. நீங்கள் வந்து ஒரு எஃப்டிக்கு ப்ராக்சியே கிடையாது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஹைப்ரிட் செக்மெண்ட்டில் ஒரு எஃப்டிக்கு ப்ராக்சியாக ஒரு கேட்டகரி உங்களுக்கு வரலாம். ஆனால் இங்கே ஈக்விட்டி ரிஸ்க் இருக்குது. டெட்டில் வந்து உங்களுக்கு கிரெடிட் ரிஸ்க் இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே நமக்கு ரிஸ்க்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். நம்ம அதை புரிஞ்சு அங்கேருந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். ஆனால் எஸ்ஐஎஃப் அப்படின்றது இஸ் அ கேம் சேஞ்சர் ஃபார் த இண்டஸ்ட்ரி. கண்டிப்பாக இதை ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கணும். அண்ட் திஸ் ஷுட் பி பார்ட் ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோ. தேங்க்யூ.